இந்த பொண்ணோட ஃப்ரெண்டு குளிக்கலான்னு போகுவா. அப்போ இவளோட ஹஸ்பண்டை பார்த்தீங்கன்னா ஏதோ தொலைஞ்சு போன பொருளை தேடுற மாதிரி அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவார். இவர் போகும்போது அந்த பொண்ணையே குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்குவாரு. அதை பார்த்து அவரோட ஒய்ஃபுக்கு அவர் மேலே சந்தேகம் வந்துடும். அதுக்கப்புறம் இந்த பொண்ணு அவரோட கம்ப்யூட்டர்ல எல்லாத்தையும் செக் பண்ணிக்கிட்டு இருக்குவா. அப்போதான் இவங்களுக்கு ஒன்று தெரிய வரும், இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நாளாவே தொடர்புல இருக்குவாங்க. தினமும் நைட்டு ஒரு காட்டில் இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணிட்டு வரது இவங்களுக்கு தெரிய வரும். அந்த காட்டுக்கு அன்னைக்கு நைட்டு அந்த பொண்ணு போயிருக்குவா. அப்போ பார்த்தீங்கன்னா தூரத்தில் ஒருத்தவங்க நின்றுக்கிட்டு இருக்குவாங்க. இவளோட ஹஸ்பண்ட் தான் நினைச்சு அந்த மலையில இருந்து கீழே தள்ளி விட்டு அப்புறம் இந்த பொண்ணு வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ் அப் ஆகிக்கிட்டு இருக்குவா. அவரோட மொபைல் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்க போட்டோ எல்லாத்தையும் டெலிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்து இவங்க வீட்டில் இருக்க எல்லா தடையத்தையும் அழிச்சிக்கிட்டு இருக்கும். ஆனாலும் அந்த பொண்ணு அதையும் நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டு டோர்ல யாரோ காலிங் பில் அடிக்கிற சவுண்டு கேட்கும். இந்த பொண்ணும் போயிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கும். அவரோட ஹஸ்பண்ட் வந்து நிற்குவார். இது ஒரு மனப்பிரம நினைச்சு கதவை சாத்திடுவா. அதுக்கப்புறம் மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்க்குவா. அவர் அதே இடத்துல நிற்குவார். இதை பார்த்த உடனே அந்த பொண்ணு ரொம்பவே பயந்து போய் கதவை வேகமாக சாத்திடுவா. கோவத்தில் தான் அந்த கதவை வேகமாக சாத்தினா நினைச்சா அந்த ஆள் சாரி சொல்லுவார். இனிமே நைட்டு வாங்கிட்டு சொல்லிட்டு போற இந்த தடவை மன்னிச்சிருன்னு சொல்லுவார். இந்த பொண்ணு எதுவும் பெருசா எடுத்துக்காம அந்த கதவை ஓப்பன் பண்ணிடுவா. அதுக்கப்புறம் இவங்க வெளியே போகலான்னு கிளம்புவாங்க. அப்போ இவளோட ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா அவளை காணும்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்குவார். 2 நாளாவே என்னோட ஒய்ஃபை காணும், நான் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் போலீஸ் அந்த இடத்துல தேட வருவாங்க. அங்க இருக்க காட்டில் தேடிக்கிட்டு இருக்குவாங்க. இவங்களும் அந்த இடத்துக்கு போயிருக்குவாங்க. இந்த பொண்ணு அந்த காட்டில் அவளோட செயினை தொலைச்சிருக்குவா. அந்த செயினை ரொம்ப நேரமா தேடிக்கிட்டு இருக்குவா. அவளோட ஹஸ்பண்ட் காலு கீழே தான் இருக்கும். உடனே போயிட்டு அந்த செயினாவை எடுத்துருவா. அந்த செயினை மட்டும் எடுக்கலன்னா இந்த பொண்ணு அந்த போலீஸ் கிட்ட மாட்டி இருந்திருக்குவா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட பாடி கிடைச்சதுன்னு அங்க இருக்க ஒரு போலீஸ் சொல்லுவாங்க. கொஞ்சம் உயிர் இருக்குன்னு கூட சொல்லுவாங்க. அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்காங்க. ஆனா அந்த பொண்ணுக்கு எதுவுமே நினைவுல இருக்காது. அதனால இந்த பொண்ணு ரொம்பவே ஜாலியா இருக்கும். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவளோட ஃப்ரெண்டு இறந்து போயிட்டதா அவங்க ஹஸ்பண்ட் சொல்லுவார். இதை நினைச்சு அந்த பொண்ணு ரொம்பவே ஃபீல் பண்ணுவா. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு அவர் ஹஸ்பண்ட் கிட்ட இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். இதை பத்தி பேசினாலே அவர் ரொம்பவே டென்ஷன் ஆகுவார்.